அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜில் இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல பாட்டம் நியூஸ் ஒன் மோர் ஆர்டிகல் ரிகார்டிங் ஏஐ ஆக்ஷன் சமிட். ஸோ இந்த ஆர்டிகல் நம்ம ஒரு 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம். அந்த 3 பாயிண்ட் எக்ஸாம் யூஸ் பண்ண முடியும், மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். ஸோ இந்த காலத்தில் மிஷின் என்ன பண்ண முடியுது, யோசிக்க முடியுது, திங்க் பண்ணி என்ன காரணம்னு யோசிக்க முடியுது, அந்த ரீசனை வச்சு டெசிஷன் எடுக்க முடியுதா. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாரோ, அதாவது இவர் வந்து பெஸ்ட் எம்ப்ளாயி ஏதாச்சும் சொல்லுவோம், நம்ம ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக திங்க் பண்ணுறாரு, ரீசன் பண்ணுறாரு, முடிவெடுக்கிறாருல. அப்போ இந்த எல்லா வேலையுமே ஒரு மிஷினே பண்ணிட்டாருன்னா இந்த கம்பெனியில் ஹியூமனுக்கு வேலை கிடையாதுல்ல. அப்போ ஏஐ டெவலப் ஆக ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஜாப் என்ன ஆகும், குறைய சான்ஸ் இருக்குல்ல. ஜென்ரலாக நமக்கு தெரியும், எப்பெல்லாம் இந்த லாஸ்ட் ஒரு 200 இயர்ஸ் 300 இயர்ஸ் எப்பெல்லாம் அந்த குளோபல் லெவலில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காகவே ஜாப்ஸ் அதிகமாக தான் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் ட்ரூ. பட் அந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிற மாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில்லை டெவலப் பண்ணால் மட்டும்தான் அந்த ஜாப் என்ன முடியும், டேப் பண்ண முடியும். இல்லைன்னா பழைய ஆட்கள்லாம் போயிடுவாங்க, புதுசாக யாருக்கு ஸ்கில் இருக்கோ அவங்களுக்கு மட்டும் ஜாப் கிடைக்கும். ஆல்ரெடி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே, அவங்களுக்கு ஜாப் ரிஸ்க் இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் தி கன்க்ளூஷன், மெஷின்ஸை பயன்படுத்துறதுனால வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை பூஸ்ட் பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காவே பூஸ்ட் ஆகும். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் யோசிக்கிறத விட ஏஐ என்ன பண்ணும், நிறைய யோசிக்கும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியும், எக்கனாமிக் க்ரோத் தான். பட் இந்த ஏஐ பேஸ்ட் எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம வந்து செக் பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை செக் பண்ணலன்னா ஷோர்லி தட் லீட்ஸ் டு இன்இக்வாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எக்கனாமிக் சர்வேல சொல்ல ஒரு பாயிண்ட், எல்லா கம்பெனியும் நியூ டெக்னாலஜி இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சுக்குது. அந்த நியூ டெக்னாலஜினால கம்பெனிக்கு நிறைய ப்ராஃபிட். ஸோ நியூ டெக்னாலஜி ஒரு கம்பெனிக்கு வருது, அதை யூஸ் பண்ணி ப்ராஃபிட் சம்பாதிக்கிறாங்க. பட் அந்த ப்ராஃபிட் ஆக மாட்டேங்குது, அங்கே ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்க்கு சேலரி அதிகமாக மாட்டேங்குது. தி சேலரி இஸ் ஸ்டாக்னன்ட். அப்போ இந்த கண்டிஷனை உருவாக்கும், எக்கனாமி ஸ்லோடவுன் உருவாக்குமா. நம்ம மக்கள் கையிலே காசு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னா எக்கனாமி பாதிப்பு ஏற்படும். இந்த சிச்சுவேஷனுக்கு எக்கனாமிக் சர்வே சொன்ன கீவேர்ட் எங்கெல்ஸ் பாஸ். அப்போ இது வரைக்கும் பார்த்தது 2 பாயிண்ட். ஏஐனால ஜாப் லாஸ் வரலாம், வேஜ் ஸ்டேக்னேஷன் வரலாம். அப்போ 2 வராத மாதிரி we have to follow the proactive policy. What is proactive policy? அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை தெரிஞ்சு போச்சுன்னா அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவ் வேலை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல பண்ண வேண்டியது எல்லா கம்பெனி ரூல்ஸ் பண்ணுமா, ஏஐ கவர்னன்ஸ், எத்திக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ரூல்ஸ் பண்ணலாம். ஜாப் லாஸ் ஆகுங்கிறதுக்கு ஏஐ பேஸ்ட் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் தரலாம். இதுக்கு என்ன பண்ணலாம், ஃபேர் வேஜ் பாலிசி உருவாக்கலாம். ஸோ ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் பாலிசி போட்டால் மட்டும்தான் இந்த ஜாப் லாஸையும் வேஜ் ஸ்டாக்னேஷனும் குறைக்க முடியும். அது 3வது முக்கியமானது இருக்கு. ஏஐ நம்புறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஏஐ இஸ் பேஸ்ட் ஆன் தி வெஸ்டர்ன் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள், ஏஐ கிட்ட கேட்குற வச்சுக்கலாம், ஒயிட் பீப்பிள், பிளாக் பீப்பிள், இந்த 2 பேரில் லோன் வாங்கினா யாரும் திருப்பி தர மாட்டாங்க. என்ன சொல்லலாம், பிளாக் பீப்புள்னு சொல்லலாம். அப்போ ஏஐக்கு தர இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதிலே ப்ராப்ளம் இருக்கு. அப்போ ஏஐ யூஸ் பண்ணும்போது, ஏஐ மாடலிங் பண்ணும்போது, ப்ராசஸ் பண்ணும்போது வேல்யூ பேஸ்ட்ல ப்ராசஸிங் பண்ணும். அப்போதான் ட்ரஸ்ட்ஷிப் அதிகமாகும். லாஜிக் புரியுதா? ஃபியூச்சர்ல பேங்க்ல உங்க லோன் அப்ரூவ் பண்றதுக்கான இந்த ப்ராசஸ் ஏஐ பண்ணலாம். மேபி உங்களோட பேக்ரவுண்ட் பார்த்துட்டு நீங்க ஃபார்மரா இருக்கிறதுனால உங்களால லோனை வந்து கரெக்டாக கட்ட முடியாது, ரிஜெக்ட் பண்ணலாம். அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ட்ரஸ்ட் பேஸ்ட், வேல்யூ பேஸ்ட் ஏஐ உருவாக்கணும். அண்ட் இது எல்லாத்த விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஏஐ இஸ் தி டிஜிட்டல் ரெவல்யூஷன். எல்லா கம்பெனியும் ஏஐ யூஸ் பண்ணும்போது ஏஐக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி. ஸோ உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரியும் மெஷின்ஸை பயன்படுத்துறது அதிகமாக போகுது. அப்போ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து பயங்கர பீக்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா இருக்குல்ல, இந்தியா இப்போ எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுதோ, இந்தியா யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியை விட 2 மடங்கு அதிகமாக யூஸ் பண்ணுது, ட்வைஸ் தி அமௌண்ட். என்ன ரீசன், அவ்வளோ ஏஐ டெவலப் பண்ணுறாங்க. கம்பேர் பண்ண முடியுதா? யூஎஸ்ல இருக்கிற பாப்புலேஷன் வந்து இந்தியன் பாப்புலேஷன்ல ஒரு குவார்டர் தான், 4ல் 1 பாகம் பாப்புலேஷன் தான் யூஸ் இருக்காங்க. ஆனால் யூஸ் பண்ணுற எனர்ஜி கன்சப்ஷன், எலக்ட்ரிசிட்டி வந்து ட்வைஸ். என்ன ரீசன், மெஷின்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் தேவைப்படுது. அப்போ ஃபியூச்சரில் இந்த ஏஐ வந்து இந்தியா பயன்படுத்தும் போது நம்ம பாப்புலேஷனுக்கு இத்தனை பேர் வந்து அந்த ஏஐ யூஸ் பண்ணணும்னா அவ்வளோ எலக்ட்ரிசிட்டி த்ரூ கோலால முடியுமா, வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ கோலை பேர்ன் பண்ணால் அவ்வளோ ஹீட் வந்தாலும் இந்தியன் மாதிரி பாப்புலேஷனுக்கு ஏஐ பயன்படுத்துறது செம்ம காஸ்ட் பெனிஃபிட். என்ன சொல்ற புரிஞ்சா? ஏஐ ட்ரெயின் பண்றதுக்கு ஒவ்வொரு கம்பெனி ஏஐ ட்ரெயின் பண்ணுமா, அதுக்கு என்ன தேவை, டேட்டா சென்டர் தேவையா? டேட்டா சென்டருக்கு என்ன தேவை, எலக்ட்ரிசிட்டி ரன் ஆகணுமா? அப்போ இந்தியாவில் இருக்கிற பாப்புலேஷன் இருக்கிற கம்பெனி எல்லாருமே டேட்டா சென்டர் வைக்கிறாங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பத்தாது, கோல் பேஸ் பண்ணா. அப்போ இந்தியாவோட ஏஐ டெவலப் ஆகணும்னா ரினியூபிள் எனர்ஜி, சோலார் எனர்ஜி டெவலப் ஆகணும். இந்த லிங்க் இருக்கு. ஸோ ஏஐ அண்ட் சஸ்டைனபிலிட்டி ஒரு முக்கியமான விஷயம். என்ன சொல்ற புரிஞ்சா? ஏஐ ரெவல்யூஷன் இந்தியாவுக்கு பயன்படும்னா இட் ஷுட் பி கிரீன் ஏஐ. எல்லா டேட்டா சென்டருக்கும் வர எலக்ட்ரிசிட்டி ரெனியூபிளா இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. ஏஐ என்ன பண்ணலாம், நம்ம ஒட்டுமொத்த பாப்புலேஷன் சஸ்டைனபிளா யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் மோடி பேசினது ஏஐ சம்மிட் 2025 பேசின பாயிண்ட். தேர் இஸ் அர்ஜென்ட் நீட் ஃபார் சஸ்டைனபிள் ஏஐ growth. ஆக்சுவலாக இந்த நியூக்ளியர் எனர்ஜி சம்மந்தப்பட்ட லைபிலிட்டிலாம் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பட் அது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்த்தோம். என்ன ரீசன், இந்த லாஸ்ட் வீக்ல வந்து நியூஸ் செக்ஷன் வந்துச்சு. நியூஸ் செக்ஷனில் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட் நியூக்ளியர் லாவை வந்து திருத்த போகுது. எப்படி மாற்ற போகுது, சப்ளையர் லைபிலிட்டியை ஆப்ரேஷன் லைபிலிட்டியை மாற்ற போகுது. ஸோ இதுக்கப்புறம் யூஎஸ் கம்பெனிஸ்க்கு, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு செம ஜாலி அப்படின்னு ஒரு சின்ன நியூஸாக வந்துச்சு. பட் அதே விஷயத்த இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த நியூஸ் செக்ஷன் எக்ஸ்பிளேஷன் பார்த்தீங்களோ கண்டிப்பாக இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்து அப்டேட் பண்ணிக்கணும். இதனால் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் இருந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு பயன்படுத்திட முடியும்,
அண்ட் ஆல்சோ ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக வரும். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எடுத்த உடனே கிரிட்டிக் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட்டுக்கு என்ன எய்ம்? நம்ம கவர்மெண்ட்னா எல்லா கவர்மெண்ட்டும் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் எல்லாமே இந்தியாவில் எலக்ட்ரிசிட்டி அதிகமாக்கணும். பட் கோல் பேஸ்ட் அதிகமாக்க முடியாது. என்ன ரீசன்? கிளைமேட் சேஞ்ச். இப்போ யூஸ்வலாக உருவாக்குற எலக்ட்ரிசிட்டியை விட ஆல்டர்னேட்டிவ் என்ன யூஸ் பண்ணலாம்? கோல் பவர் பிளான்ட் தேவையில்லை, நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைக்கலாம். அதாவது நியூக்ளியர் எனர்ஜிலிருந்து எலக்ட்ரிசிட்டி உருவாக்கலாம். ஸோ நியூக்ளியர் எனர்ஜி வந்து க்ளீன் எனர்ஜி. இப்போ அதிகமாக எலக்ட்ரிசிட்டி உருவாக்க முடியும், எனர்ஜி க்ளீன், பொல்யூஷன் ஆகாது. பட் இதுக்கு என்ன தேவை? நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை உருவாக்கணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பட் இந்தியா கிட்ட அந்த மெக்கானிசம் கிடையாது. உலகம் முழுக்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இல்லை அந்த பொருள் வைக்கிறது எல்லாமே யாரு? டெவலப்டு கண்ட்ரீஸ், பிரான்ஸ், USA. வேற வழியே இல்லை. நமக்கு நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேணும்னா இந்தியாவுக்குள்ள அந்த ஃபாரின் கம்பெனிஸை வர வைக்கணும், அட்ராக்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க உள்ள வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தருவாங்க. ஆப்ரேட் பண்றது கவர்மெண்ட் தான். ஏன்னா முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல எலக்ட்ரிசிட்டி மக்களுக்கு தேவையானது. ஸோ கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணும். பட் அந்த பில்டிங் கட்டி தரதுக்கு சப்ளை என்னென்ன பொருளாக தேவை, இந்த ஃபுல் செட்டப் உருவாக்கி தரது ஃபாரின் கம்பெனிஸ். எந்த கம்பெனி டாப்பாக இருக்கோ குளோபல் லெவலில் அவங்க கூப்பிடணும். இப்போ நல்லா யோசிங்களேன், கோல் பவர் பிளான்ட், சோலார் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, இது எல்லாத்தோட மோர் ரிஸ்க் எது? நியூக்ளியர் தானே. ஸோ எந்த நியூக்ளியர் ரியாக்டரையும் கம்ப்ளீட் சேஃப்டின்னு சொல்ல முடியாது. ஆக்சிடென்ட் வர வாய்ப்பு மேக்ஸிமம் இருக்கு. அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? இது நம்ம ஆக்டிவிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க யாரை வேணா கூப்பிட்டு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வைங்க, ஓகே. உலகம் முழுக்க நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, இந்தியாவில் நடக்கலாம். அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சுத்தி மக்கள் கஷ்டப்பட்டு இருப்பாங்களே, காம்பன்சேஷன் யார் தருது? லாஜிக் புரியுதா? ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஒரு லீக்கேஜ் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அதுல ஒரு டேமேஜ் இருக்குல்ல, மேக்ஸிமம் ஆஃப் டேமேஜ். அதாவது ஒரு 100 கோடி 1000 கோடி கொடுத்தா செட் ஆகாது, லட்சம் கோடி தரணும், அவ்வளோ டேமேஜ் ஏற்படும். இப்போ இவ்வளோ காசை ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியால வெறும் கவர்மெண்ட் மட்டும் தர முடியாது. அப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த காம்பன்சேஷன் காசு யார் தரணும்? இந்த பவர் பிளான்ட்டை யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணா, யாரெல்லாம் பொருள் சப்ளை பண்ணா, அவங்களும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம், காம்பன்சேஷன் தரணும். இந்த ஆக்டிவிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தானே? ஸோ ஒரு ஆக்ட் போடுறாங்க, சிவில் லயபிலிட்டி நியூக்ளியர் டேமேஜ் ஆக்ட். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்னால டேமேஜ் ஆச்சுன்னா மக்களுக்கு யார் காசு தருது? காம்பன்சேஷன் லயபிலிட்டி யார் தருது? அதுக்கான ஆக்ட் 2010. அப்போ இந்த இன்சிடென்ட் 2 இருக்காங்க. ஒன்று இந்த பவர் பிளான்ட்டை ஆப்ரேட் பண்ணுறவங்க, இன்னொன்று இதை உருவாக்குறதுக்கு பொருளை சப்ளை பண்ணுவாங்க ஃபாரின் கம்பெனிஸ், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவங்களும் சொல்லலாம், சப்ளையரும் சொல்லலாம். அப்போ ஒரு விஷயம் டேமேஜ் ஆகுதுனாலே அது காரணம் யார்? கண்டிப்பாக இருப்பா. ஆப்ரேட் பண்ணவங்களும் காரணம், சப்ளையர் தானே காரணம். தப்பான பொருள் கொடுத்துருக்கலாம், ஸ்டாண்ட் இல்லாமல் வந்திருக்கலாம். அப்போ யாருக்கு காசு தர சொல்லலாம்? அதை பற்றி இந்த ஆக்ட்ல சொல்கிறாங்க. சிம்பிளா 2 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட், ஜென்ரலாவே இந்த இடத்தை பாத்துக்கிறது யாரு? ஆபரேட்டர். அந்த இடத்துக்கான ஃபுல் லைபிலிட்டி ஆபரேட்டர் தான். ஆபரேட்டர் இஸ் தி பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தான் இருக்கு. அப்போ டேமேஜ் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு 1500 கோடி தர வேண்டிய ஆள் யாரு? ஆபரேட்டர். ஆக்சுவலா ஃபுகுஷிமா நியூக்ளியர் டிசாஸ்டர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த டேமேஜ் சரி பண்றதுக்கு காம்பன்சேஷன் காசு எவ்வளவு ஆச்சுன்னா 24 லட்சம் கோடி. 1000 கோடி எங்க இருக்கு? 10 லட்சம் கோடி எங்க இருக்கு? இந்த காசு பத்தாது. அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஆபரேட்டர். 1500 கோடி ஓகே, இன்னும் எக்ஸ்ட்ரா காசும் ஆகும். அந்த காசை சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கிக்க முடியும். அப்படி ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ஆட் பண்றாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆட் பண்றாங்க, ரைட் ஆஃப் ரீகோர்ஸ். இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது? ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட் காரணம் என்ன? இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆக்சிடென்ட்க்கான மெயின் ரீசன் வந்து எக்யூப்மெண்ட் சரியில்லை. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் யார் மேனுஃபேக்சர் பண்ணாங்களோ, சப்ளை இருக்காங்களே, அது குவாலிட்டி சரியில்லை, டிஃபெக்டிவா இருக்கு. அதனால ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பவர் பிளான்ட் ஆபரேட்டர் யாரு? கவர்மெண்ட். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும்? அந்த கம்பெனிக்காரன் சொல்லி அந்த சப்ளையர் கிட்ட பேசி காம்பன்சேஷனை அரேஞ்ச் பண்ண முடியும். இப்போ சொல்லுங்களேன், இந்தியாவில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் கிடையாது, ஃபாரின் கம்பெனிஸ் வர வைக்கிறோம். பட் எந்த ஃபாரின் கம்பெனிஸ் வந்தாலும் இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கவர்மெண்ட் அந்த ஃபாரின் கம்பெனி கிட்ட இருந்து காசு வாங்க முடியும். ரைட் ஆஃப் ரீகோர்ஸ்னு ஒரு ரூல் இருக்கு. சப்ளையர் கிட்ட இருந்து காசு வாங்கி தர முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அவன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவானா? அதனால 2010 இருந்து 2020 வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸா எந்த பெரிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நியூக்ளியர் சம்பந்தப்பட்டு நடக்கல. அதனால இந்த பாயிண்ட் தூக்க போறோம். சப்ளையருக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆபரேட்டர்ஸ் தான் அப்படின்னு மாத்த போறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதே விஷயத்த ஒரு 3 ஆங்கிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சப்ளையர்ஸ் காம்பன்சேஷன் தரதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க? ஏன்னா நியூக்ளியர் டேமேஜ் நடந்துச்சுன்னா, ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா டேமேஜ் எப்படி இருக்கும்? காம்பன்சேஷன் பல லட்சம் கோடிகள், காம்பன்சேஷன் அதிகமா இருக்கும். ஓகே, பட் அப்போ கூட இந்த சப்ளையர் தர்ற அந்த எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம்ல, இந்த பவர் பிளான்ட்ல இருக்க சிஸ்டம் ஏதாவது அவன் தந்தது ஏதாவது டிஃபெக்ட் ஆயிருந்து அதனால ஆக்சிடென்ட் தான் மட்டும் தான் அவன் தரணும். கரெக்டா? அப்படி இருந்து ஏன் பயப்படுறாங்க? என்ன ரீசன்? நீங்க குளோபல் முழுக்க நியூக்ளியர் ஆக்சிடென்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஆக்சிடென்ட் நடந்துக்கிற மெயின் ரீசன் அந்த பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸ் தான். மோஸ்ட் ஆஃப் த டூல்ஸ் டிஃபெக்டா இருந்ததுனால மட்டும் தான் ஆக்சிடென்ட் இருக்கு. ஓரளவுக்கு யோசிக்க முடியல. ஃபுகுஷிமா வச்சுக்கலாம், ஜப்பான்ல நடந்த மிகப்பெரிய நியூக்ளியர் டிசாஸ்டர். அதுக்கு மெயின் ரீசன் என்ன? பெரிய கம்பெனின்னு சொல்லப்படுற அமெரிக்காவோட கம்பெனி ஜெனரல் எலக்ட்ரிக்கல்ஸ், அவன் உருவாக்குன Mark 1 கண்டெய்னர் சிஸ்டம் தான் டிஃபெக்டா இருந்திருக்கு. அவன் சப்ளை பண்ண பொருள் சரியில்லாதனால தான் பெரிய டிசாஸ்டர். அப்போ யார் காசு கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்கணும், பட் தரல. ஜப்பான்ல அவன் காம்பன்சேஷன் தரல. என்ன ரீசன்? ஜப்பான்ல இருக்கிற லா வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி கவர்மெண்ட் கொடுத்துச்சு. சிமிலர்லி USA ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட், சேம் ப்ராப்ளம், டிசாஸ்டர் ஆச்சு. ரீசன்? அதுக்குள்ள இருந்த பொருள் அங்கேயும் யார் தப்பிச்சிட்டா? சப்ளையர் தப்பிச்சிட்டாரு. என்ன ரீசன்? அமெரிக்காவிலையும் பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஆபரேட்டர் தான். லாஜிக் புரியுதா? அப்போ ஃபியூச்சர்ல ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் நம்ம வந்து உருவாக்குறோம்னா
கண்டிப்பா டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு மெயின் ரீசன் பொருளா தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா நம்ம கிட்ட காசு கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? உங்க ஊருக்கு வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் வேணும்னா இந்த லாவை டெலிட் பண்ணுங்க. உலகம் முழுக்க எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணிட்டாங்க? அந்த லாவை டெலிட் பண்ணிட்டாங்க. புரியுதா? நியர் ஜீரோ ரிஸ்க். நியூக்ளியர் சப்ளையர்ஸ் எல்லாருமே சொல்ற ஒரே வார்த்தை நியர் ஜீரோ ரிஸ்க். நாங்க சப்ளை பண்ற பொருள்னால டிஃபெக்ட் வராது, தைரியமா வாங்குங்க சொல்றாங்கல்ல. இப்போ அவ்வளவு தைரியமா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? ஒருவேளை டிஃபெக்ட் ஆச்சுன்னா நாங்களே காம்பன்சேஷன் கொடுத்துற சொல்லலாம் தானே? சொல்ல மாட்டாங்க. என்ன ரீசன்னா மோஸ்ட் ஆஃப் டிஃபெக்டான காரணம் நியூக்ளியர் சப்ளையர்ஸ் தர பொருள் தான். இப்போ அடுத்து யோசிங்களேன். இப்போ அவங்க சொல்றதால என்ன பண்ணியாச்சு? ஆக்சிடென்ட் ஆனாலே ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்ரேட்டர் தான். ஓகே, அப்போ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆப்ரேட்டர் எடுத்ததுனால நியூக்ளியர் சப்ளையர் இப்போ தர பொருள் தரமா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இருந்தாச்சு என்ன பண்ணுவாங்க? விடுவாங்க. நம்ம தரமான பொருள் தரலன்னா காம்பன்சேஷன் நம்ம தரணும், 10 லட்சம் கோடி ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ரொம்ப சேஃப்டியான ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு பண்ணுவாங்க. இப்போ காம்பன்சேஷனே தர தேவையில்லை அப்படின்னா அவன் உருவாக்குறது என்ன பண்ணுவான்? சேஃப்டியா இருக்கா இல்லையான்னு அந்த என்ன பண்ண மாட்டான்? ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். அப்போ அந்த லால ஒரு பாயிண்ட் தூக்குறது வழியாக கம்பெனிக்கு ஒரு ஹெல்ப் பண்றோம். அதை விட சப்ளையர்ஸை ரெகுலேட் பண்ண யாருமே இல்லைன்னா அவன் எப்படி தரமான பொருள் உற்பத்தி பண்ணுவான்? அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த இயர் பட்ஜெட்ல ஒரு முக்கியமான ஹைலைட்னா ஜெண்டர் ஃபோக்கஸ்டு பட்ஜெட். அதாவது லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் உமன் டெவலப்மெண்ட்டுக்கு அதிகமான காசு அலோகேட் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, உமன் லெட் டெவலப்மெண்ட். இந்த பட்ஜெட் அதுக்கு ஓரளவுக்கு ரிலவெண்டா இருக்கு. எப்படி சொல்ல முடியும்? டோட்டல் பட்ஜெட் அமௌண்ட்ல எத்தனை பர்சன்டேஜ் பெண்களுக்காக அலோகேட் பண்ணாங்க? 6.8%. இப்போ 8.8%. டோட்டல் பட்ஜெட்ல உமன் டெவலப்மெண்ட்டுக்காக 8.8% தனியாக அலோகேட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா பாக்குறதுக்கு 100%ல 8% அப்படி தோணும். பட் டோட்டல் அமௌண்ட் 4.49 lakh crore, 4 லட்சம் கோடி பெண்கள் முன்னேற்றத்துக்காக இந்த பட்ஜெட்ல அலோகேட் பண்ணிருக்காங்க. இது பெரிய ஹைலைட்டா கேட்டா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட். என்ன ரீசன்? கடைசி 20 வருஷத்துல இந்த அமௌண்ட் தான் ஹையஸ்ட் அமௌண்ட். எல்லா மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்குன்னா அந்த மினிஸ்ட்ரியில கொடுத்த அமௌண்ட்ல இவ்வளவு அமௌண்ட் உமன் லெட் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தணும். யோசிக்க முடியுதா? எல்லா மினிஸ்ட்ரின்னு சொல்றேன். ஜென்ரலா சில மினிஸ்ட்ரி இருக்கும்ல, அதாவது இந்த ஒர்க் தான் பெண்கள் பண்ணுவாங்க. அப்ப அந்த மினிஸ்ட்ரிக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்கு காசு அலோகேட் பண்றது வேற. ஈவன் நான் கன்வென்ஷனல் ரயில்வேஸ்ல, ஷிப்பிங்ல, பார்மாசூட்டிகல்ஸ்ல எந்த மினிஸ்ட்ரி இருந்தாலும் அந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட காஸ்ட்ல சர்டன் அமௌண்ட் பெண்கள் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தணும். இது எப்படி இம்பாக்ட் பண்ணது யோசிக்க முடியுதா? ஒரு மினிஸ்ட்ரி ஒரு ஜாப் கால்ஃபர் பண்ணுதுன்னா அந்த ஜாப்ல சர்டன் பர்சன்டேஜ் ஜாப் பெண்களுக்காக போகணும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உமனோட ஒர்க்கிங் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷனை அதிகமாக்கணும். இந்தியாவில் 100 பெண்கள்ல 33 பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க. இந்த வருஷம் 2021 ஸ்டேட்டஸ். இப்போ லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல 2023, 24 33, 42% அதிகமா இருக்கு. இப்போ 100ல 42 பெண்கள் என்ன பண்றாங்க? ஒர்க் பண்றாங்க. இந்தியாவோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தான். குளோபல் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 100 பெண்கள்ல 47 பெண்கள் என்ன பண்ணுவாங்க? ஒர்க் பண்றாங்க. இது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கொடுத்த ரிப்போர்ட். எப்படி இருந்தாலும் கேப் இருக்கு. 100 ஆண்கள்ல 79 பேர் ஒர்க் பண்றாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அந்த கேப் அச்சீவ் பண்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கு. பட் 30 இருந்தது 40 மாறி இருக்கு. விச் மீன்ஸ் பெண்களும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாலையும் இந்தியாவோட எக்கானமி இம்ப்ரூவ் ஆகுது. அப்போ இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? எக்கானமி அதிகமாக்கணும்னா உமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக்கணும். அப்போ அவங்களுக்கான பட்ஜெட்டை அதிகமாக்கணும். இதுதான் பாயிண்ட். எவ்வளோ அதிகமாக்கணும்? 2047 வரும்போது அட்லீஸ்ட் 100 பேர்ல 70% ஆஃப் உமன் மஸ்ட் பி இன் ஒர்க் ஃபோர்ஸ், ஒர்க்கிங்ல இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா இந்தியா டெவலப்டு கண்ட்ரியா மாறணும். அப்போ 40ல இருந்து 70 மாற்றணும்னா ஒர்க்கிங் ஃபோர்ஸை எவ்வளோ காசு தேவைப்படும்? எத்தனை பேருக்கு வேலை தரணும்? எத்தனை பேருக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லி தரணும்? இப்போ காசு அதிகமாக்கணும்ல. இந்த பட்ஜெட்ல அதிகமாக்கிருக்காங்க. எப்பொழுதுமே ஒரு பட்ஜெட் போடுறாங்கன்னா இந்தியாவில் போடுறாங்கன்னா 4 பேர் தான் ஃபோக்கஸ். ஏழைகளுக்கு என்ன பண்றாங்க? புவர். இளைஞர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? யூத். ஃபார்மர்ஸ் முக்கியம். ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்றாங்க? அப்புறம் பெண்களுக்கு என்ன பண்றாங்க? இந்த ஆர்டிகல் அந்த 4th பார்த்தோம்ல, பட்ஜெட்ல பெண்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்றதை அனலைஸ் பண்றாங்க. இந்த ஆர்டிகல் படிச்சீங்கன்னா இந்த 1 இயருக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, உமன் டெவலப்மெண்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பா அதை கோட் பண்ண முடியும். இன்ட்ரோலையோ இல்லை கன்க்ளூஷன்லையோ இல்லை வே ஃபார்வர்டில் எதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் எழுத முடியும். ஓரளவுக்கு ஓகே இல்லை? இந்தியாவோட பட்ஜெட்டில் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் பெண்கள் வச்சிருக்காங்கன்னா பெண்களுக்கு அப்படி என்ன பண்ணியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு உமனோட ப்ராப்ளம் என்ன அனலைஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் வில்லேஜ்ல இருக்கிற உமன் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு 2 months முன்னாடி பார்த்தோம், இந்தியாவோட டிமாண்ட் அதிகமாக்குறதுல வில்லேஜுக்கு அதிகமான பங்கு வந்திருக்கு. அர்பனை விட உமன் லெட் ஒர்க் ஃபோர்ஸ் இன்னும் அதிகமாக போகுதுன்னு பார்த்தோம்ல. அதனால எக்ஸாம்பிள் வில்லேஜ் உமன் வச்சுக்கலாம். ஒரு ரூரல்ல இருக்கிற ஒரு பெண் வந்து ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம்? அந்த அளவுக்கு கல்வியில ஃபுல்லாக கிடைக்கல, எஜுகேஷன் ப்ராப்ளம். அப்படியே ஓரளவுக்கு படிச்சிருந்தாங்கனாலும் அவங்களுக்கு நியர்பை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. அப்போ அது ரெண்டுத்தையும் மாற்றணும். முதல்ல கல்வியினால பரவாயில்ல, எல்லா பெண்களுக்கும் அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற ஸ்கில் டெவலப்மெண்ட் தரலாம். உனக்கு எந்த மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண ஆசைப்படுற? ஹெல்த் கேர்லையா, எஜுகேஷன்லையா, இல்லை ரயில்வேஸ்லையா, இல்லை பார்மாசூட்டிகல்ஸ்ல உனக்கான ஸ்கில்ல டெவலப் பண்ணி தரதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ஸ்கில்லிங் முடிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம்? பிசினஸ் பண்ணணுமா? அதுக்கான சப்போர்ட் பண்றாங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் சப்போர்ட். உன் பிசினஸுக்கு தேவையான லோன்ஸ் அரேஞ்ச் பண்றதுல ப்ரையாரிட்டி இருக்கும். நீ பேங்க்கு போற லோன் கேட்கறேன்னா, நீ ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னா உனக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். யோசிக்க முடியல. உனக்கு தேவையான ஸ்கில்ல கொடுத்துட்டு அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக்கி அண்ட் நீ தைரியமா ஒர்க் பண்றதுக்கு உனக்கு சோஷியல் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்றாங்க. பென்ஷன், இன்சூரன்ஸ். ஓரளவுக்கு புரியுதுல? ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம், ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். டிஃபரன்ஸ் புரியுதா? உனக்கு ஸ்கில் சொல்லி கொடுத்துட்டு
நீ எங்கேயாச்சும் ஒர்க் பண்ண போகலாம். நீங்க இந்த ஸ்கில் கத்துக்கிட்டு நீ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலாம். அதுக்கான லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. இல்ல நீ படிச்சிருக்கிற அப்படின்னா ஹை லெவல் ஆஃப் ஸ்கில்ஸ், நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். ஸோ கம்ப்யூட்டர் லெவல் ஸ்கில் கத்துக்கிறதுக்கும் தனி இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரூரல்ல இருக்கிற ஒரு உமன் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவங்கள சப்போர்ட் பண்ற முக்கியமான எல்லா ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஸ்கீம்ஸ்க்கான பட்ஜெட் அதிகமாக்கிருக்காங்க. 1.19 lakh crore, 1,00,000 கோடியில இருந்து 1.24 lakh crore அதிகமாக்கிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இப்போ நிறைய உமன் வந்து கிக் ஒர்க்கரா வேலை செய்யறாங்க. அதாவது பிளாட்ஃபார்ம் ஒர்க் பண்றாங்களே, ஆப் பிளாட்ஃபார்ம்ல ஜொமேட்டோ எனிதிங். அப்போ இதுல ஒர்க் பண்ணும்போது அவங்க என்ன கிடையாது, சோஷியல் செக்யூரிட்டி கிடையாது. அதுக்கு இம்ப்ரூவ் பண்றாங்க. என்ன பண்ணலாம், கிக் ஒர்க்கர்ஸை ஃபார்மலைஸ் பண்ணலாம். எப்படி, நீங்க கிக் ஒர்க்கரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு தருவாங்க. அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு இ-ஸ்ரம் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ், மெட்டர்னிட்டி லீவ், பென்ஷன் ஸ்கீம்ஸ், எல்லா சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்டும் ரொம்ப நினைச்சா வாங்கிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் என்ன பார்த்தோமோ அது ஆர்டிக்கல பார்க்கலாம். இந்த வருஷம் பட்ஜெட் 2025 ஒரு 4 கீ மக்கள், 4 கீ பாப்புலேஷன், புவர், யூத், ஃபார்மர்ஸ், உமனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணது. அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு, இந்தியாவை டெவலப்பிங் கண்ட்ரில இருந்து டெவலப்டு இந்தியாவை மாற்றணும்னா ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பாவர்ட்டியை 0 மாற்றிடணும். 100% ஸ்கூல் எஜுகேஷன் குட் குவாலிட்டியில் இருக்கணும். யூனிவர்சல் குட் குவாலிட்டி ஸ்கூல் எஜுகேஷன். 100% ஸ்கில்டு லேபர். 70% ஆஃப் உமன் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் இந்தியா இஸ் தி ஃபுட் பேஸ்கெட் ஆஃப் தி வேர்ல்ட். இவ்வளோ லிஸ்ட் இருக்கு. Poverty abolition, quality education, 100% skilled labor, and 70% women should come in workforce. So in the article பார்க்க போறது women activity. So what is the gender budget allocation? The notable advancement. Previous year 6.8%. இந்த வருஷம் out of the total budget 8.8%. This is highest allocation in 2 decades. Total 4.49 lakh crore that spread across 49 union ministries. Even எந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் பெண்கள் எதுக்கு ஒர்க் பண்ணலையோ எல்லா மினிஸ்ட்ரியும், ரயில்வேஸ், போர்ட், ஷிப்பிங், வாட்டர்வேஸ், லேண்ட் ரிசோர்ஸ், ஃபார்மாசிட்டிக்கல், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே ஜெண்டர் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. எய்ம் என்ன, ஃபீமேலோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை ஸ்டடியாக கொஞ்சமாக ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும். 33 இருந்துச்சு, 42 மாற்றிருக்கும். 2047 அவர் டார்கெட் இஸ் 70% உமன்ஸ் பார்ட்டிசிபேஷன் அவர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அதுக்கு என்ன பண்ணணும், வேலை செய்யணும்னா ஸ்கில்லிங் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்கில்லு கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக்கணும். அப்போ இது எல்லா ஸ்கீம்ஸ்க்கு என்ன பண்ணணும், பட்ஜெட் அலோகேஷன் அதிகமாக்கணும். ஸோ இது வரைக்கும் பார்த்தது அந்த ஃபர்ஸ்ட் பேரா ஓவர். ஓகேவா, சைன் வர பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயத்துக்கும் பட்ஜெட் ஹஸ் அக்னாலேஜ்டு தி வேரியஸ் ஸ்கீம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம், ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், 100 நாள் வேலை திட்டம், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம், பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா, கிருஷ்ணத்தி யோஜனா. இந்த மாதிரி எல்லா முக்கியமான ஸ்கீம்ஸுக்கும் பட்ஜெட் அலோகேஷன் 1.19 லேக்லேருந்து 1.24 lakh அதிகமாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நியூ ஸ்கீம்ஸ், பிரைம் மினிஸ்டர் தன் தானிய கிருஷி யோஜனா, ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்பிரினர் ஸ்கீம், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட் ஃபார் அர்பன் ஒர்க்கர்ஸ் இனிஷியேட்டிவ், சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் மேக் இன் இந்தியா. இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே உமன் ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாகிறதுக்கான ரோல் பண்ண போகுது. ஸோ இந்த ஒவ்வொரு ஸ்கீமையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் ஒவ்வொரு ஸ்கீம்ல இருக்கிற காசு வந்து உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மோஸ்ட் ஆஃப் தி இந்தியன் ஒர்க்கிங் உமன் ஒர்க் பண்றது எங்க, இன்ஃபார்மல் செக்டர் 90%. பட்ஜெட்ல இந்த இன்ஃபார்மல் ஒர்க்கை ஃபார்முலா மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிக் ஒர்க்கர்ஸை ஃபார்மலைஸ் ஆகிறதுக்கு we have to issue ஐடென்டி கார்டு, ரெஜிஸ்டரிங் இன் இ-ஸ்ரம் போர்ட்டல். அப்போ என்ன ஆகும், அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு உமன் கேன் அக்சஸ் டு சோஷியல் செக்யூரிட்டி, என்டர்டைன்மெண்ட்ஸ், ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பெனிஃபிட். அப்போ அந்த ஐடி கார்டை வச்சுக்கிட்டு பேங்க் பண்ண முடியும், லோன் வாங்க முடியும். அடுத்து முக்கியமானது இந்தியாவோட ஏஐ மிஷன். ஸோ ஏஐயில் உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக்கிறதுக்கு தனியாக அதில் ஒரு 600 crore ஜெண்டர் பட்ஜெட் ஹாஸ் பீன் டெடிகேட்டட். ஸோ இதை செகண்ட் பேரா முடிச்சாச்சு. அண்ட் இந்த ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த தேர்ட் பேரா இருக்குல்ல, தேர்ட் காலம், இது வந்து வே ஃபார்வர்ட். என்னென்னலாம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். 2 பாயிண்ட் சொல்றாங்க. பெண்கள் வந்து விவசாயம் பண்றாங்க, பட் அவங்க விவசாயம் பண்ற லேண்ட் வந்து அவங்க நேம்ல இல்லை. அவங்க நேம்ல இல்லாதனால கிசான் கார்டு கிடைக்காது. கிசான் கார்டு கிடைச்சா என்ன பண்ண முடியும், பேங்க்ல போயிட்டு ஒரு 3 லட்சம் 5 லட்சம் என்ன பண்ண முடியும், கடன் வாங்க முடியும். அப்போ யாருக்கெல்லாம் கிசான் கார்டு தராங்க, நீங்க விவசாயம் பண்றீங்க, அதுக்கு லேண்ட் இருக்குன்னா கிசான் கார்டு. அப்போ அந்த கிசான் கார்டையும் லேண்டையும் லிங்க் ஆகுதுல்ல, அதை டீலிங்க் பண்ணுங்க. யாருக்காக, பெண்களுக்காக. ஒரு உமன் வந்து ஃபார்மிங் பண்றாங்க, பட் அவங்க லேண்ட் வந்து அவங்க நேம்ல இல்லைன்னா பரவாயில்ல, கிசான் கார்டு கொடுங்க. கார்டு கொடுத்து என்ன பண்ணுவாங்க, லோன் வாங்கிட்டு இன்னும் ஃபார்மிங் அதிகமாக்குவாங்க. ஸோ டீலிங்கிங் தி கிசான் கார்டு ஃப்ரம் தி லேண்ட், இது ஒன்று பண்ணலாம். ஸோ வில்லேஜில் இருக்கிற முக்கால்வாசி பேர் ஃபார்மிங் பண்ணுறாங்களா. அடுத்த பாதியும் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறாங்க. எல்லா பிஸ்னஸுக்கும் தேவை இன்வெஸ்ட்மெண்ட், லோன். பட் லோன் கேட்க பேங்க் போனால் பேங்க் என்ன கேட்குது, உனக்கு என்ன அசெட் இருக்கு, கொலேட்ரல் கேட்குறாங்க, பத்திரம் கேட்குறாங்க. அப்போ பெண்களுக்கு யார் ஃபர்ஸ்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் தரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 2வது வே ஃபார்வர்ட். அண்ட் சில கேர்ள்ஸ்க்கு வந்து பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவாங்க, பட் காசு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கும் சொல்லி கொடுத்துருங்க. வி ஹேவ் டு இம்ப்ரூவ் தி ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஆஃப் தி உமன் ஃப்ரம் ரூரல் இந்தியா. பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும், லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியும் உருவாக்கினா தே பிகம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ஸ். மீனிங் புரிஞ்சா, உமன் ஃபார்மருக்கு ஒரு ஹெல்ப், உமன் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப். ஆல்ரெடி வில்லேஜ்ல இருக்கிற உமன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அந்த உமனுக்கு இன்னும் கொஞ்சம் டிஜிட்டல் எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், எதுல ஏஐ சம்பந்தப்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட் எல்லாத்துலையும் ஏஐ தேவையில்ல, டெவலப் பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ ஆர்டிகிள் பார்க்கலாம். ஒரு பேங்க் இருக்குல்ல,
ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன். நீங்கள் பேங்க்கு போறீங்க, லோன் கேட்க போறீங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தால் லோன் தரது ஈஸி. மற்ற ஒர்க் பண்ணுறீங்கன்னா டவுட் தானே. இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஒரு உமன் பண்ணுற ஒர்க் இருக்குல்ல, டைவர்சிஃபைடு ஒர்க் இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, விவசாயத்தில் இருப்பாங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. சில பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் லோன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்ன பண்ணணும்? You have to simplify the documentation. For example, delinking the Kisan credit card from land ownership. இது பார்த்தோமா? ஸோ கிசான் கார்டு கிடைச்சாலும் என்ன கிடைச்சிரும்? லோன் கிடைச்சிரும். லோன் கிடைச்சாலும் என்ன பண்ணலாம்? விவசாயம் நல்லா பண்ண முடியும். கிராப் ஈல்ட் அதிகமாக்க முடியும். ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக்க முடியும். இது பண்ணலாம். ரெண்டாவது, பிஸ்னஸ் பண்ணுறாங்களா உங்களுக்கு தெரியும். மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சின்ன சின்ன என்டர்பிரைசஸ், அதில் 20% MSMEs ஓன்டு பை உமன். அப்போ அந்த பெண்களுக்கு லோன் கொடுங்க. கொலேட்ரல் ஃப்ரீ லோன் கொடுங்க. அண்ட் காசு சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அதிகமாக்குங்க. ஸோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா இந்தியா கேன் பேவ் தி வே ஃபார் women to become the key driver for national growth and to achieve the ambitious target of 70% women in the economic activity by 2047. See, actually இந்த ஆர்டிகல் நான் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலை. பட் எவ்வளோ போர் அடிச்சிருந்தாலும் இந்த ஆர்டிகல் எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுதோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் எழுதி வச்சுங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி, அடுத்த ஆர்டிகல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஆர்டிகலில் போட்ட பாயிண்ட் கிடையாது, ஜஸ்ட்ல கேட்குறேன். நம்ம தமிழ் சினிமாவில் எல்லா படத்துலையும் யார் இருப்பா? ஒரு வில்லன் இருப்பாங்க. அந்த வில்லன் என்ன வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்க மாட்டாங்க, ஐஎஸ் ஆஃபீஸர் வில்லன் காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் தி படங்களில் பொலிட்டிஷியன் ஒருத்தர் வராருன்னா ஏதோ ஒரு தப்புன்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு வில்லன் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லனோட வேலை பார்த்தீங்கன்னா பொலிட்டிஷியன் தான் டாப் மோஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? மேபி ரியல் லைஃப்பில் பொலிட்டிஷியனுக்கும் கிரிமினல் ஆக்டிவிட்டி கனெக்ஷன் இருக்கலாம்ல. இப்போ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எந்த பொலிட்டிஷியனும் கிரைம் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? யாரெல்லாம் கிரைம் பண்ணுறாங்களோ அவங்க லைஃப் டைம் பேன் ஃப்ரம் பாலிடிக்ஸ் பண்ணலாம்ல. அப்படி பண்ணலாமா கூடாதான் தான் சுப்ரீம் கோர்ட்டில் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு, ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸோட பேசிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். பாலிடிக்ஸ், எலெக்ஷன், இதை பற்றி பேசினாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 தானே. ஏன் இந்த ஆக்ட் முக்கியம்? இந்த ஆக்ட் தானே சொல்லுது யார் எலெக்ஷனில் நிற்கலாம், யார் கான்டெஸ்ட் பண்ணலாம், யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற ஆக்ட் இது. கரெக்டாக? அப்போ இந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக ப்ரொவிஷன் இருக்குது. பாலிடிக்ஸில் எந்த மாதிரி கிரிமினல்ஸ் உள்ள என்ட்ரி ஆகக்கூடாது. செக்ஷன் 8 கிளாஸ் 3, நீ ஒரு கிரைம் பண்ணியிருக்க, அந்த குற்றத்துக்கு தண்டனை 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், 2 வருஷத்துக்கு ஜெயிலில் இருக்கணும். அப்படின்னா நீ எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணக்கூடாது. எத்தனை வருஷம்? நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த ஒரு 6 வருஷமும் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. ஸோ ஈவன் ஆஃப்டர் ரிலீஸ் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் ஃபார் நெக்ஸ்ட் 6 years. அண்ட் இன்னும் சில சீரியஸ் கிரைம் செக்ஷன் 8 கிளாஸ் 1, எக்ஸாம்பிள் ரேப்பு, அன்டச்சபிலிட்டி, டெரரிசம், கரப்ஷன், இதில் மாட்டிக்கிட்டாலே என்ன கிடையாது, உங்களுக்கு அடுத்த 6 வருஷம் எலெக்ஷன் நிற்க முடியாது. அப்போ 2 ஆங்கிள் சொல்லுது. ஏதோ ஒரு கிரைம் பண்ணியிருக்கிற 2 வருஷத்துக்கு மேலே தண்டனைனா நீ வெளியே வந்ததுக்கு அப்புறமும் 6 வருஷம் எலெக்ஷன் நிற்கக்கூடாது. நீ பண்ணது பெரிய சீரியஸ் கிரைம். அந்த இம்ப்ரிசன் காலம் வந்து 1 year கூட இருக்கலாம், 6 மாதம் இருக்கலாம். பட் நீ பண்ணது சீரியஸ் கிரைம் அப்படின்னா அந்த லென்த்தில் பார்க்க மாட்டோம், 6 வருஷம் எலெக்ஷன் நிற்கக்கூடாது. பட் இப்போ யோசிச்சு பார்த்தோன்னா 6 வருஷம் ரொம்ப சாதாரணம் இல்லை. இப்போ இந்த 6 வருஷத்தை இன்னும் ஸ்ட்ரிக்டாக மாற்றி லைஃப் டைம் பேன் பண்ணலாமா? இதெல்லாம் டிஸ்கஷன். ஸோ அடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கேஸோட இம்பார்ட்டன்ஸ் புரியுதா? பாலிடிக்ஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போ க்ளீனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னா ரூல்ஸ் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒரு குரூப் 4 இருக்காரு, அவர் கரப்ஷன் பண்ணாலே லைஃப் டைம் பேன் ஃப்ரம் ஒர்க். பட் ஒரு லீடரை சூஸ் பண்ணுற எலெக்ஷனு அதில் கிரைம் பண்ணால் 6 yearsக்கு அப்புறம் மறுபடியும் லீடர் ஆகிட முடியும்னா இது எப்படி பாசிட்டிவ் டெமோக்ரஸியாக இருக்க முடியும்? பட் இந்த பாயிண்ட்டை பாலிட்டிஷியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்களே? வாய்ப்பே கிடையாதுல்ல. ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்குது, 6 year பேன் இருக்குது, அதுவே போதும். லைஃப் டைம் பேன்னா மேபி ஆட்சியில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பொலிட்டிஷியனில் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா எடுக்க முடியும், மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ 6 year டிஸ்குவாலிஃபிகேஷன் ஓகே. யார் சொல்றா? லைஃப் டைம் பேன் வேணான்னு சொன்னாலும் சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ் டிஸ்கஷனில் தான் இருக்குது, ஆனால் தீர்ப்பு தரல. பட் நாம இப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் எப்படி இதை பார்த்துருக்கு? சுப்ரீம் கோர்ட் பாலிடிக்ஸை க்ளீன் பண்ண முயற்சி பண்ணியிருக்கா? நிறைய பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் 2002க்கு அப்புறம் தான் எலெக்ஷனில் நிற்கிறவங்களோட டிரான்ஸ்பரன்சி அதிகமாச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஓட்டு போடுறவங்களுக்கு யார் நிற்கிறாங்களோ எலெக்ஷனில் அவங்கள பற்றி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. 2002 ஜட்மெண்ட்டில் தான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எல்லா கேண்டிடேட்ஸும் மஸ்ட் டிஸ்க்ளோஸ் யுவர் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ். எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்களோட கிரைம் ரெக்கார்ட்ஸ் என்ன இருக்குன்றதை லிஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் வந்து நாமினேஷனில் நிற்கிறீங்களே, ஃபைல் பண்ணுவீங்களே, அப்போவே உங்களோட லிஸ்ட் ஆஃப் கேசஸ் இருக்கும்ல, அதை சப்மிட் பண்ணிடணும். இந்த ஒரு சின்ன விஷயம் ஆயிடுச்சு, ஓட்டருக்கு நம்ம பொலிட்டிஷியன் யாரும் தெரிஞ்சு போச்சு. ரெண்டாவது, ஒவ்வொரு பொலிட்டிஷியனை பற்றியும் மீடியா என்ன பண்ண முடியும்? டீடைல்டாக அந்த கேஸ்லாம் எடுத்து மீடியாவில் போட்டு அவேர்னஸ் உருவாக்க முடியும். பட் எப்படி இருந்தாலும் இந்த ஜட்மெண்ட் என்ன பண்ணல, கிரைம் ரெக்கார்டு இருக்குன்னா எலெக்ஷனில் நிற்க வேணாம்னு சொல்லலை. ஜஸ்ட் கிரைம் ரெக்கார்டை வெளியே சொல்லியிருக்கு, காட்ட சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அப்டேட் 2013. நீங்கள் ஜெயிலில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஓட்டு போட போகக்கூடாது. If a person is in jail, they lost their right to vote. இப்போ ஓட்டு போட உரிமை இல்லைன்னா எலெக்ஷனில் நிற்கிறதுக்கும் உனக்கு உரிமை கிடையாது. சிம்பிளாக சொல்லிட்டான். அடுத்த முக்கிய அப்டேட்னா 2013 கேஸ், லில்லி தாமஸ் கேஸ். ஜென்ரலாக ஒரு பொலிட்டிஷியனுக்கு ஒரு கோர்ட்டு தீர்ப்பு தருது, யூ ஆர் கன்விக்டட், இந்த கிரைம் நீ தான் காரணம் தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? தப்பிக்கிறதுக்கு அப்பீல் போட்டுருவாங்க. அப்பீல் போட்டு வரதுக்கு 10 வருஷம் ஆகிடும். அதுக்கு ரூல்ஸே இருக்கு. ஆர்பி ஆக்ட்ல செக்ஷன் 8 கிளாஸ் 4 இருக்குல்ல, அதில் என்ன போட்டிருக்கு? உங்களோட கேஸ் அப்பீல் இருக்கு அப்படின்னா எலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கு. இதை தூக்கிட்டாங்க. யாரு? சுப்ரீம் கோர்ட். உங்களை ஒரு கோர்ட் வந்து கன்விக்டட் சொல்லிடுச்சுனாலே உடனடியாக உங்கள் சீட் ஆகிடும், காலி ஆகிடும். யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். அப்பீல் ஆகிட்டு வரதெல்லாம் அப்புறம், பட் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட். என்ன ஆகுது? பொலிட்டிஷியன்ஸ்க்கு கொஞ்சம் பயம் வருதுல்ல, அக்கௌண்டபிலிட்டி அதிகமாகுமா? எஸ். அண்ட் ஃபைனலி இப்போ போட்ட பெட்டிஷன் என்ன? லைஃப் டைம் பேன் ஃபார் கன்விக்டட்.
இது பண்ணலாமே வேணாமா. பட் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா தெரிஞ்சுக்கணும். அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் 2024 எலெக்ஷன்ல எலெக்ட் ஆன எம்பிஸ் லிஸ்ட்ல 46% எம்பிஸ் எலெக்ட் ஆன 46% எம்பிஸ் அவங்க மேல கிரிமினல் கேஸ் இருக்கு. அப்படின்னா 543ல 251 எம்பிஸ் மேல என்ன இருக்கு, கிரைம் கேஸ் இருக்கு. இந்த 46ல என்ன வந்து குறைச்சிக்கலாம். 31% எம்பிஸ் ஹேவ் சீரியஸ் கிரைம், விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், கிரைம் பண்ணிட்டு எலெக்ஷன் ஜெயிக்க முடியும், எம்பி ஆக முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இருக்கு. அப்போ இதை சரி பண்ணணும்னா மேபி லைஃப் டைம் பேன் ஒர்க் அவுட் ஆகலாம்ல. பட் முடிவு பண்ணல. இட்ஸ் இன் டிஸ்கஷன். இது ஆக்சுவலாக அடுத்த நியூஸ் பார்க்க போறது ஒரு ஸ்டேட் லெவல் நியூஸ் தான், ஆந்திர பிரதேஷ் நியூஸ். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன் நினைக்கிறேன். இந்த ஜென்ரேஷன்ல நிறைய கேர்ள்ஸ் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், டெக்னாலஜி ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருக்காங்க. பட் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டினால ஒர்க்குக்கு போக முடியல. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆந்திர பிரதேஷோட ஐடி அண்ட் ஜிசிசி பாலிசி 4.0 ஒரு பயங்கரமான கேம் சேஞ்சிங்காக இருக்க போகுது. ஸோ பெண்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமை அதிகமாக்க போகுது. இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக உருவாக்க போகுது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊர் நியர்பை கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் இதை உருவாக்குறது தான் 4.0 ஆந்திர பிரதேஷோட எய்ம். ஸோ இதுக்கப்புறம் கேர்ள்ஸ் வந்து கெரியரா இல்லை ஃபேமிலின்னு யோசிக்க வேண்டாம். வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்க முடியும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு ஐடி கம்பெனிஸை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா டவுன்ஸ்லையும் ஸ்ப்ரெட் பண்ண வைக்கணும். எல்லா டவுன்ஸ்லையும் வந்துருச்சுனாலே படித்த உமன் ஹைதராபாத்தோ இல்லை பெங்களூரோ போகணும் அவசியம் கிடையாது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் நியர்பை ஆஃபீஸ் வந்துடும். அந்த ஆஃபீஸ்லேயே வைஃபை இருக்கும், மீட்டிங் ரூம் இருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண தேவையில்லை. அண்ட் எல்லா கம்பெனிஸும் முடிஞ்ச அளவுக்கு ரிமோட் ஏரியாஸில் இருக்கிற பெண்களை ரெக்ரூட் பண்ணுங்க. இதெல்லாம் வரப்போகுது. ஸோ எந்த ஐடி கம்பெனிஸ் ரிமோட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ, ரிமோட் லெவலில் இருந்து ரெக்ரூட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் உண்டு. இதான் ஐடியா. ஸோ நாம இந்த பாயிண்ட்டை வந்து வே ஃபார்வர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உமனோட ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்க்குறோம்ல, அதுக்கு வே ஃபார்வர்ட் எடுத்துக்கலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக்கலாம். ஸோ ஃப்ரீலான்சிங் ஒர்க்கை இம்ப்ரூவ் பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணலாம். லாஜிக் புரியுதுல? ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு என்னென்ன ஜாப்ஸ்லாம் ரிலேட்டபிளாக இருக்குமோ அந்த ஜாப்ஸ் அதிகமாக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கோடிங், டேட்டா அனாலிசிஸ், ஸோ டிஜிட்டல் பேசிஸ் ஸ்கில்ஸை அதிகமாக்க முயற்சி பண்ணணும். அப்போ இந்த இனிஷியேட்டிவ் 2 அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்று உமன் எம்பவர்மெண்ட். எங்க நடக்குது? உமன் எம்பவர்மெண்ட் இன் லோக்கல் ஏரியா. நீ வீட்டில இருந்தே சம்பாதிக்கிற அந்த காசு எங்க செலவு பண்ணுவ? லோக்கல் எக்கனாமி. லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும். ஸோ லோக்கல் பிஸ்னஸ், ஸோ ஸ்ட்ராங் எக்கனாமி.